வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள், அதாவது வயதானவர்கள் இரவு நேரங்களில் செய்யக்கூடாத முக்கிய தவறுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக அந்த தவறுகள் செய்யும்போது உங்களுக்கு என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படும், அந்த தவறுகள்லேருந்து நீங்கள் எப்படியெல்லாம் விடுபடணும் அப்படின்றதுக்கான அந்த வழிமுறையுமே நம்ம தெளிவாக பார்ப்போம். ஏன்னா 60 வயதில் நம்மளுடைய உடல் பேலன்ஸ் தடுமாற ஆரம்பிக்கும். மூட்டு வலி, முடக்குவாதம், பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கும், இதயம் தொடர்பான பிரச்சனைகள் கூட இருக்கும். இதையெல்லாம் கடந்து தான் நம்ம 60 வயதிலுமே ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படின்னா இரவு நேரங்கள் நம்ம செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளை செய்யாமல் இருக்கிறது தான் இனிமேல் நல்லது. அந்த தவறுகள் என்னென்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் இரவு நேரங்களில் தாமதமான அந்த இரவு உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த தவறுகளை நீங்கள் செய்யக்கூடாதுங்க. இரவு உணவை எப்போதுமே நம்ம உறங்குவதற்கு முன்னாடி குறைந்தது 2லிருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடணும். அதுவும் வயதானவர்கள்லாம் இந்த 2லிருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றது தான் அவங்களுக்கு அந்த செரிமானத்தை மெதுவாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா வயதானவர்களுக்கு செரிமான மண்டலம் வீக்காக தான் இருக்கும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம 2லிருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடும்போது தான் செரிமானம் கரெக்டாக நடக்கும். அப்போ தான் அந்த செரிமான கோளாறுகளை உண்டாக்காமல் தூக்கத்தை பாதிக்காமல் தூக்கத்தினுடைய தரத்தை பாதிக்காமல் அவங்க ஆரோக்கியமாக உறங்க முடியும். இப்போ வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தாமதமான இரவு உணவு அப்படின்றத செய்யக்கூடாது. அந்த தவறுகளை நீங்கள் செய்யக்கூடாதுன்றதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போதுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2லிருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்குள்ளேயே நீங்கள் சாப்பிட்றணும். அப்போ இரவு தூங்குறது போகிறதுக்கு முன்னாடி அந்த 2லிருந்து 3 மணி நேரம் சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த இரவு பசும் பால்லாம் எடுத்துக்கிட்டு நல்ல தரமான உங்களுக்கு தூக்கம் கிடைக்கும். அப்போ தாமதமான இரவு உணவு அப்படின்றத தவறை நீங்கள் பண்ணாதீங்க. கனமான மற்றும் காரமான உணவுகள் இரவு நேரங்களில் வயதானவர்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இரவில் செரிமானம் ஆகிறதுக்கு இந்த கடினமான உணவுகள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எண்ணெயில் வறுத்து பொரித்த ஆயில் ஃபுட்ஸ், அந்த உணவுகள், அதிகமாக காரசாரமாக இருக்கக்கூடிய உணவுகள், அதிகமாக புரதச்சத்துக்கள் இருக்கக்கூடிய மாவுச்சத்துக்கள் இருக்கக்கூடிய அசைவ உணவுகள், நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அளவுக்கு அதிகமாக வயதானவர்கள் இரவு நேரங்களில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே போல் அதிக இனிப்புகள், சுகர் இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களையுமே தவிர்க்க வேண்டும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் அந்த சுகர் கண்டென்ட் இருக்கக்கூடிய பொருட்கள், உணவுப் பொருட்களை இரவு நேரங்களில் அதிகமாக சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா நெஞ்செரிச்சல் அல்லது அந்த வாயு தொல்லை உங்களுக்கு உண்டாகும். ஸோ இரவு நேரங்களில் நீங்கள் படுக்கும்போது கூட உணவு குழாய்கள் வழியாக அந்த நெஞ்செரிச்சல் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிறதால சரியாக உங்களால் தூங்கக்கூட முடியாது. தூங்கலை அப்படின்னா மறுநாள் உங்களால் ஆக்டிவாக இருக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்போ நீங்கள் கடினமான உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது, காரசாரமான உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது அது வயதான காலத்தில் உங்களுடைய செரிமானத்தை பார்த்தீங்கன்னா பாதிக்கும். ஸோ நீங்கள் அந்த கனமான காரமான உணவுகள், இனிப்பான உணவுகளை இரவு நேரங்களில் எடுத்துக்கொள்ளக்கூடிய தவறுகளை செய்யாதீங்க. அதிக தண்ணீர் குடிக்கக்கூடிய இந்த தவறை இரவு நேரங்களில் வயதானவர்கள் செய்யவே கூடாது. பகல் நேரங்களில் நீங்கள் தாராளமாக தண்ணீர் குடிக்கலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம 3 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்கவே கூடாது. அப்படி குடித்தோம்னா வறட்சி ஏற்படும், நம்மளுடைய உடலினுடைய செயல்பாடுகள் தடைப்படும். ஆனால் இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா உறங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னால் அதிக தண்ணீர் அருந்துவதை வயதானவர்கள் குறைக்க வேண்டும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா இரவு நேரங்களில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க எழுந்திருக்க வேண்டியிருக்கும். இதனால ஆழ்ந்த தூக்கம் தடைபடும். அப்போ ஒரு தடவை நம்ம வயதானவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்துட்டாங்கன்னா மீண்டும் தூக்கம் வர்றதுக்கு அவங்களுக்கு சிரமப்படுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அவங்களுடைய நரம்புகள் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. அப்போ அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் ஏற்படலாம். அப்போ அதிகமாக நீர் குடிச்சிட்டு நம்ம இரவு நேரங்களில் அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் நமக்கு இருக்கு அப்படின்னா தண்ணீர் குடிக்கிறத நம்ம முன்னாடி அந்த இரவு தூங்க போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அதிகமெல்லாம் தண்ணீர் குடிக்காம தாகம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அந்த தண்ணீர் குடிச்சிட்டு தாகம் நின்ன அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறத நிறுத்திடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த அதிக தண்ணீர் குடிக்கக்கூடிய தவறுகள்லேருந்து விடுபடும் போது தூக்கம் பாதிக்கப்படாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. அந்த தவறை செய்யாதீங்க. கெஃபைன் பானங்கள், அந்த காஃபி அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கெஃபைன் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பானங்களை இரவு நேரங்களில் வயதானவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுடைய தூக்கத்தினுடைய தரத்தை பாதிக்கும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் காஃபி, டீ குடிக்கிறத வயதானவர்கள் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கெஃபைன் உங்களுடைய மூளையை சுறுசுறுப்பாக விழிப்போட வைத்திருக்கும். இதனால அந்த செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய, தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஹார்மோன்கள்லாம் உங்களுக்கு சுரக்காது. ஏன் அப்படின்னா மூளை விழிப்போட உங்களுக்கு இருக்குங்க இல்லையா, அதனால இன்சோம்னியா, தூக்கமின்மை ஏற்படுவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அந்த கெஃபைன் பானங்கள் அதிகரிக்கும் போது நீங்க தூக்கமின்மை பிரச்சனைகளால் அவதிப்படுவீங்க. பெட்ல புரண்டு புரண்டு படுத்தாலுமே உங்களுக்கு தூக்கமே வராது. ஸோ இரவு நேரங்களில் குறிப்பாக வயதானவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ் ஏதாவது எடுத்துக்கணும், அது செரிமானத்தை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி, டீ எல்லாம் எடுத்துக்காதீங்க. உணவுகளை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது எனர்ஜி ட்ரிங்க்
எடுத்துக்கணும்னா பசும் பால் நீங்கள் ஒரு டம்ளர் குடித்தா போதும். அது உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை வர வைக்கும். ஆனால் கெஃபைன் இருக்கக்கூடிய பானங்களை இரவு நேரங்களில் எடுத்துக்கொள்ளக்கூடிய தவறுகளை வயதானவர்கள் வந்து செய்யாதீங்க. மொபைல் மற்றும் டிவி பயன்பாடு அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ அந்த தவறுகளை வந்து நீங்கள் இரவு நேரங்களில் வயதானவர்கள் வந்து செய்யக்கூடாது. உறங்குறதுக்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே வந்து மொபைல், லேப்டாப்பு மற்றும் டிவி பார்க்கக்கூடிய இந்த ஸ்க்ரீன் டைம் வந்து நீங்கள் கம்மி பண்ணிடணும் அல்லது நிறுத்துறது உங்களுக்கு நல்லது. ஒருவேளை நீங்கள் அதை பண்ணும்போது இதுலேருந்து வரக்கூடிய ப்ளூ லைட், அந்த நீல நிற ஒளி வந்து மெலட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்க ஹார்மோன்களுடைய சுரப்பை குறைக்கும். இந்த மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கும் போது தான் நமக்கு இயல்பாகவே தூக்கம் வர ஆரம்பிக்கும். தூக்கமின்மை பிரச்சனை தான் விடுபடலாம். ஆழ்ந்த உறக்கம் நமக்கு இருக்கும். அப்போ நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி, ஈவன் வந்து தூங்க போகிறதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி வரைக்குமே நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன் டைமை வந்து அதிகப்படுத்திக்கிட்டு நீங்கள் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், இந்த டிவி எல்லாம் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ளூ லைட் உங்களுடைய கண்களில் படும்போது மெலட்டோனின் ஹார்மோன் போதுமான அளவுக்கு சுரக்காததால் தூக்கமின்மை பிரச்சனை தான் வரும். அப்போ மொபைல் மற்றும் டிவி பயன்பாடு அந்த யூசேஜஸ் வந்து இரவு நேரங்களில் செய்யக்கூடாது. அதை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். அந்த தவறை பண்ணாதீங்க. பகல் நேரத்தில் வந்து நீண்ட நேரம் நீங்கள் தூங்கக்கூடிய அந்த தவறை வந்து செய்யாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா இரவு நேரங்களில் உங்களுக்கு வந்து தூக்கம் வராது. இப்போ மதிய வேளையில் எவ்வளோ நேரம் நம்ம தூங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது எவ்வளோ நேரம் நம்ம தூங்குறது நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 நிமிடங்களுக்கு மேலே தூங்குவதை நீங்கள் தவிர்க்கணும். அந்த 20லேருந்து 30 நிமிடம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் தூங்கிக்கலாம். அரை மணி நேரத்துக்கு குறைவாக கூட தூங்குனாங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து நல்லது தான். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னா பகலில் நீண்ட நேரம் தூங்கும் போது இரவில் வந்து தூக்கம் வராமல் நீங்கள் தவிப்பீங்க. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தூக்கமின்மை பிரச்சனை உங்களுக்கு அவதிப்படும். அப்போ தூக்கமின்மை பிரச்சனையால் நீங்கள் அவதிப்படுவீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பகலில் நீண்ட நேரம் தூங்கக்கூடிய இந்த ஒரு தவறை வந்து நீங்கள் செய்யாதீங்க. மருத்துவரினுடைய ஆலோசனை இன்றி இரவு நேரங்களில் மாத்திரைகளை வந்து எதுவுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ இந்த தவறுகளை வந்து பெரும்பாலானவர்கள் வந்து செய்வாங்க. ஸ்லீப்பிங் டோஸ் வந்து எடுத்துக்குவாங்க. அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளவே கூடாது. அந்த ஒரு தவறை மட்டும் எப்போதும் செய்யாதீங்க. தூக்கம் வரவில்லை அப்படின்றதுக்காக நீங்களாகவே தூக்க மாத்திரைகளை உட்கொள்ளக்கூடாது. இது நிறைய சைடு எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகளை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் தான் வந்து கவனமாக இருக்கணும். அப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தூக்கம் வருவதற்கு எந்த விதமான மாத்திரைகளுமே நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாது. அதுவும் வயதானவர்களுக்கு அந்த நரம்பு தொடர்பான கோளாறுகள், மன அழுத்தம், டென்ஷன்லாம் இருக்கிறதால இரவு நேரங்களில் தூக்க மாத்திரைகளை மருத்துவர்கள் சொல்லி பரிந்துரைச்சாலுமே எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் தூக்கம் வரலாம் அப்படின்னா மட்டும்தான் அந்த கொஞ்சமாக ஸ்லீப் டோஸ் வந்து எடுத்து சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அடிக்கடி அதை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது கிடையாது. இயற்கையான உணவுகளான பழங்கள், காய்கறிகளை கொண்டு நமக்கு வந்து அந்த தூக்க ஹார்மோன்களான மெலட்டோனினை வந்து சுரக்க வச்சு தூக்கம் வரணும் நமக்கு வந்து. ஸோ அதனால் கண்ட மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய தவறுகளை வந்து நீங்கள் வந்து செய்யாதீங்க. 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய வயதானவர்கள் வந்து இரவு நேரங்களில் மன அழுத்தத்தை தூண்டக்கூடிய உரையாடல்களை வந்து செய்யக்கூடாது. டெப்ரெஷனாக போகக்கூடிய அந்த டாக் வந்து நம்ம பண்ணக்கூடாது. அப்போ உறங்குவதற்கு முன்னாடி குடும்ப பிரச்சனைகளோ அல்லது நிதி விவகாரங்களோ அல்லது கவலை தரக்கூடிய நிறைய செய்திகளை பற்றி பேசுவதை தவிர்க்கணும். அந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது நம்ம தூங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா மறுபடியும் நமக்கு தூக்கமே வராது. அந்த விஷயங்கள் தான் நம்மளுடைய மைண்டில் வந்து ஓடும். ஸோ இது வந்து மன அழுத்த ஹார்மோன்களை அந்த கார்டிசாலை வந்து அதிகரித்து தூக்கத்தை வந்து கெடுக்கிறதோட பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தத்தையும் உங்களுக்கு வந்து உயர்த்தக்கூடும். இப்போ ரத்த அழுத்தம் உங்களுக்கு வந்து உயரும் போது நரம்புகளில் இறுக்கங்கள் ஏற்பட்டு ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உடல் உறுப்புகளுக்கு கிடைக்காது. இதனால் இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் போகாதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற கடுமையான பக்க விளைவுகள் ஏற்படும். ஸோ அந்த தவறுகளை நீங்கள் செய்யக்கூடாது. மிக குளிர்ந்த நீர் அல்லது குளிர்ந்த உணவுகள், ஸோ சில்லான ஃபுட்ஸு, சில்லான வாட்டர், இது வந்து இரவு நேரங்களில் வயதானவர்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. இரவு நேரங்களில் ஐஸ் வாட்டர் அல்லது குளிர்சாதன பெட்டியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்ள தவிர்க்கணும். ஒரு சிலருக்கு வந்து அந்த வயதான காலத்தில் இம்யூன் பவர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவும் இரவு நேரங்களில் அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சளி, இருமல் அல்லது ஆஸ்துமா போன்ற நுரையீரலை பாதிக்கக்கூடிய சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளை தூண்டலாம். அப்போ மிதமான வெதுவெதுப்பான நீரை தான் நம்ம வந்து உறங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து குடிச்சிக்கணும். ஸோ பெட் டைமில் வந்து நம்ம குடிக்கக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் இருட்டில் நடக்கக்கூடிய இந்த தவறுகள், உறங்குவதற்கு முன்னாடி உடற்பயிற்சி செய்யக்கூடிய தவறுகள், கால்களில் சாக்ஸ் அணிந்து உறங்கக்கூடிய தவறுகள், படுக்கையில் அமர்ந்து யோசிக்கிறது, இந்த மாதிரி தவறுகள், இது போல் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் நீங்கள் செய்யவே கூடாது. செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள்லாம் என்னென்னா பாதங்களை சுத்தமாக நீங்கள் வச்சுக்கிறது, மூச்சு பயிற்சி 5 நிமிடங்கள் வந்து நீங்கள் செய்கிறது, தளர்வான ஆடைகளை அணிந்து தூங்குவது, இது எல்லாமே தூக்கத்தில் வந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும். இயல்பாகவே உங்களுக்கு வந்து தூக்கங்களை வர வைக்கும். மறுநாள் உங்களை ஆக்டிவாக செயல்பட வைக்கும். அப்போ வயதானவர்கள் இரவு நேரங்களில் இந்த தவறுகளை செய்யவே செய்யாதீங்க. இது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கவனமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களை.